ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி ஜோசியக்காரங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என் மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்கு யோகம் இருக்கா? வெளிநாட்டு வேலை செல்வானா மாட்டானா, அதை எப்படி ஜோசியத்தில் கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட யாராவது வந்து என் பையன் அல்லது பொண்ணு ஒரு ஜாதகத்தை கொடுத்து, ஐயா இவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா விரும்புகிறான், இவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முடியுமா, போகிறதா இருந்தால் எப்போ போகலாம் அப்படின்னு சில பேர் பல பேர் கேட்பாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போகிறது இன்னைக்கு வந்து அது யோகமாக நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சங்க காலங்களில் வெளிநாட்டுக்கு போகிறத வந்து தோஷம் சொன்னான். அதாவது பரதேசம் போவான் அப்படின்னு மூல நூலில் போட்டிருக்கோம். நல்லா கேட்டுக்குங்க. பரதேசம் செல்வான், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரதேசம்னா தான் குடியிருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று ஜீவனம் நடத்துவதற்காக, மனிதன் வாழ்வதற்காக பயணம் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வெளிநாடு, ஃபாரினு, அப்ராடு அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்போ மூல நூல் என்ன போட்டிருக்கோம், பரதேசம் செல்வேன், பரதேசம் போவேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே வெளிநாடு. அப்போ என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் இருந்தால் வெளிநாடு போவான்? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறதே வெளிநாடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பாண்டிய நாடு, அது சோழ நாடு. அப்போ வெளிநாடுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இதுக்கு வந்து மூல நூலுக்குள்ள நிறையா குறிப்புகள் இருக்குது. ரொம்ப கரெக்டான குறிப்புகளை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உள்ள சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் குறித்து வச்சுட்டு அதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா அது கரெக்டாக அதனுடைய விடை வரும். ஓகேவா? இப்போ வெளிநாடுக்கு போகிறதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, கடகம், மகரம், மீனம். இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே வெளிநாடு போயிடலாம். இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அவன் வெளிநாடு போவான். அவன் அல்லது அவள் வெளிநாடு செல்வார்கள். அதாவது வெளிநாடு போகிறது 2 விஷயம். ஒன்று கல்வி கற்பதற்காக வெளிநாடு போகிறது, இன்னொன்று வேலைக்காக போய் பொருளாதாரம் தேடுவதற்காக போவது. தொல்காப்பியத்திலேயே கடல் கடந்து போகிறதுக்கு திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஓதல் நிமித்தமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது ஓதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். அப்போ கல்வி கற்பதற்காக அந்த காலத்திலேயே, பண்டைய காலத்திலே வெளிநாடு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரம் தேடுவதற்காக வெளிநாடு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த 2 விஷயத்துக்காக தான் போகிறாங்க. ஃபாரினில் போய் எஜுகேஷன் படிப்பதற்கு, வெளிநாட்டிலே போய் தங்கியிருந்து பெரிய மூட்டையாக பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் நிறைய பேர் இருக்காங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிலாம் மருதகாசி பாடினார். இருந்தாலும் இருக்கட்டும், இந்த கருத்துங்க நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்குங்க, எழுதிக்கிங்க. நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்கக்கூடிய பாட்டு, ஜோதிட சிந்தாமணியில் 50வது பாட்டு. சிந்தாமணி
50வது பாட்டில் இந்த ஒரு கருத்து இருக்கு. அதாவது மகர ராசியிலையோ கடக ராசியிலையோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவன் கட்டாயம் வெளிநாடு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு கருத்து. அதுக்கடுத்து கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன், கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது கருத்து புலிப்பாணி சித்தர். இவர் 50வது பாட்டில் புலிப்பாணி சித்தர் 50வது பாட்டில் ஒரு கருத்து சொல்கிறாருங்க. இது கரெக்டாக ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. குரு சனி பாம்பு. பாம்புனா ராகு கேது ரெண்டும் சேர்ந்தது பாம்பு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இவங்க சரத்துலையும் உபயத்திலையும் இருந்தா அவன் கட்டாயம் வெளிநாடு போவேன்றார். புலிப்பாணி சித்தர் ஒரே ஒரு கருத்து தான் சொல்றாரு. வெளிநாடு போறானா உடனே அவன் ஜாதகத்தில் நீங்கள் குருவை பாருங்க, சனியை பாருங்க, ராகு கேதுவை பாருங்க. இந்த 3 கிரகமும் ஒன்று சர லக்கணத்தில் உட்காந்துருக்கணும், அல்லது உபய லக்கணத்தில் உட்காந்துருக்கணும், ஸ்திர லக்கணத்தை தவிர. ஓகேவா? மேசம் மிதுனம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த திசாபுத்தி காலங்களிலே அவன் உறுதியாக வெளிநாடு போயிடுவான். படிக்கிறதுக்கு போவேன் அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போயிடுவான். இது புலிப்பாணி சித்தர் எழுதுனது. அதுக்கடுத்து அது பாருங்க, 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 9ல் அமர்ந்து திசா நடைமுறைக்கு வந்தால் அவன் வெளிநாடு போவான். அதாவது 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 9ஆம் இடத்துல அமர்ந்து அந்த திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா வெளிநாடு போயிடுவான். அதுக்கடுத்து 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியின் சாரம் பெற்றால், நல்லா கேட்டுக்குங்க, 10ஆம் அதிபதியின் சாரம் பெற்றால் தொழில் மூலமாக வெளிநாடு போவான். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி, இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவனா இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஓயாமல் வெளிநாடுகள் போயிட்டே இருப்பாங்க, ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போ 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியினுடைய சாரம் பெற்றால் தொழில் சார்ந்து வெளிநாடு செல்வான். அதுக்கடுத்து 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்றால் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போவான். உத்தியோகம்னா என்னங்க? வேலைக்காக அவன் வெளிநாடு செல்வான். இந்த ஃபாரினில் இமிக்ரேஷன் இருக்கும். இமிக்ரேஷன் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் இருப்பாங்க. அப்போ ஒரு நாட்டில் எல்லா நாட்டுக்காரங்களும் இமிக்ரேஷனில் இருப்பாங்க. அப்போ அது உத்தியோக சம்பந்தமாக வெளிநாடு போய் இருப்பான். அதுக்கடுத்து 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியின் சாரம் பெற்றார். 2ஆம் அதிபதியின் இப்போ சாரம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. 2ஆம் அதிபதியின் சாரம் பெற்றால் அல்லது 4ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி அல்லது 4ஆம் அதிபதி சாரம் பெற்றால் அவன் கல்விக்காக வெளிநாடு செல்வான். கல்விக்காக வெளிநாடு செல்வான். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான கருத்து புலிப்பாணி சித்தர் சொல்றாரு. இன்னொரு பாட்டு சொல்றாரு, இதை அழிச்சிருவான். அதாவது 8க்குரியவன் 12க்குடையவனுடன்
8க்குரியவன் 12க்குரியவனோடு செவ்வாய் சேர்ந்தால் அவன் வெளிநாடு செல்வான். அப்படி சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுவான். சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்துட்டு மறுபடியும் அவர் திரும்பி வந்துடுவார். இருந்து விட்டு மீண்டும் தாய்நாடு திரும்புவார். மீண்டும் தாயகம் திரும்புவார். இப்போ நான் சொன்ன விதி மிக மிக முக்கியமான விதி. ஏன்னு கேட்டால் இது அடிக்கடி நம்மக்கிட்ட கேட்பாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகம் இருக்கான்னு. அப்போ இந்த விதியெல்லாம் நம்ம ஓயாமல் அதை நம்ம படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா தெளிவாக அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை டப்புன்னு அடிக்கலாம். அந்த திசாபுத்தி வரணும். அந்த திசாபுத்தி வரும்போது அவன் வெளிநாட்டுக்கு கட்டாயம் போயிடுவான். அதே மாதிரி 12ஆம் அதிபதியினுடைய சாரம் பெற்ற அவங்களுடைய திசை நடைமுறைக்கு வந்தாலும் வெளிநாடு போயிடுவாங்க. 8, 12 சாரம் பெற்ற கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்குது அப்படின்னாலும் வெளிநாடு போயிடுவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சால் போதும். இந்த 5 விஷயமும் மூல நூலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது கரெக்டாக வருது. நீங்கள் ஜாதகத்தில் எடுத்து ஆய்வு பண்ணணும். ஒருத்தர் வெளிநாடு போயிருக்காருன்னா இந்த ரூல்ஸ்குள்ளே போயிருக்காரா, அப்போ அந்த ரூல்ஸ் எப்போ வந்துச்சு, அந்த திசையில் அவர் வெளிநாடு போனாரா, அப்படியெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஜோதிடம் என்பது தேடுதல், ரிசர்ச், ஆய்வு. அதனால நம்ம ஆய்வு மையம்னு வச்சுருக்கோம், ரிசர்ச் சென்டர். அதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அதை வந்துடும். அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் அடுத்து கேள்வி எண் 8 விரைவில். நன்றி.